பெண்களாகிய நமக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் டிகிரி முடித்ததும் நான் வந்து வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் ஒரு சில குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக அது என்னால் முடியாமல் போயிடுச்சு. அது என்னென்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ரௌன் கலர் பில்டிங் தெரிஞ்சது இல்லையா, அதான் வந்து எங்களோட பில்டிங் இங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறது. துபாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கையான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அவங்களால முயன்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன மல்லிப்பூ வந்து இங்கே சீசன் முடிஞ்சிட்டதுனால அந்த அளவுக்கு வந்து பூ பூக்கிறது கிடையாது. இருந்தாலுமே எனக்கு ஒரு 10 பூ கிடச்சிது. சரி நாளைக்கு அமாவாசை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பையன் வந்து ஸ்விம்மிங் வந்து பண்ணுவார். அவரை வந்து ஸ்விம்மிங் பண்ண விட்டுட்டு பொண்ணுக்கு வந்து கிளாஸ் இருந்தது. அதனால் அவளை வந்து போக சொல்லிட்டேன். ஸோ ஒரு 1/2 hour ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு அந்த கேஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தேன். சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை அமாவாசைன்றதுனால முன்னாடி நாளே வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு கேஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊர்லேருந்து வேர்க்கடலை கொண்டு வந்தார். ஸோ அதான் வேர்க்கடலை சட்னி வச்சுட்டு இட்லி இல்லைனா தோசை என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பசங்களை கேட்டுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து தோசையை வேர்க்கடலையை வறுத்துட்டு தோசை வந்து கேட்டாங்க. அதனால் வந்து தோசை ஊற்றி வேர்க்கடலை சட்னியோட இந்த நைட்டு டின்னரை வந்து முடிச்சிட்டேங்க. பாய்.